முடமுடுத்தம்ல எங்கிட்ட இருக்குது OnePlus Buds 3 புதுசாக அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5499 rupees. ஸோ இந்த பட்ஸ் 3 வந்து எப்படி இருக்குது தான் இந்த பதிலோட பார்க்குறோம். இப்போ டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கீழே கிடைக்குது. அப்புறம் வந்து 20,000 25,000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ பல ரேஞ்சில் டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஸ் வேணும், நல்ல ஆடியோ வேணும், அது வந்து ரொம்பவே முக்கியம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்ஸ் 3 எப்படி இருக்குங்கிறது தான் இந்த பதிலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த OnePlus Buds 3 வருது. டிப்பிக்கலாக OnePlusல வந்து இந்த ரெட்டு ஹைலைட் இருக்கும் பாக்ஸில். ஸோ அதுலேயும் இருக்குது. உள்ளே வந்து இந்த Buds 3 கேஸ். ஸோ இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டிட் ப்ளூங்கிற இந்த கலர். இது வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு மெட்டாலிக் கிரேன்னு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. ஸோ ரெண்டில் எது சூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கை கிடக்கமான ஒரு கேஸாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ பாக்கெட்டில் போட்டு யூஸ் பண்ணி போகிறதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து USB Type-C போர்ட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்டில் வந்து ஒரு இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. பேட்ரி லெவல் குறைஞ்சிருந்தால் ரெட் கலரில் இருக்கும், ஃபுல்லாக இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து பட்ஸ் தந்திருக்காங்க. இதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணக்கூடிய கேபிள் இருக்குது. OnePlusக்கே கொடுத்த இந்த ரெட் கலர் கேபிள். அடிஷ்னலாக 2 செட்டு இயர் டிப்ஸ் வந்திருக்காங்க வேறு வேறு சைஸில். அப்புறம் வந்து உள்ளுக்கு சில யூசர் கைடு, மேனுவல், வேறு டாக்குமெண்ட்ஸ், ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.8 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. கேஸோடு சேர்த்து ஒரு 40.8 கிராம்ஸில் தந்திருக்காங்க. IP65 வாட்டர் ரேட்டிங் ஓடி வருது. தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டால் போயிடும், பட் நீங்கள் வந்து வேர்வை வருது, நீங்கள் ஜிம்மில் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, வேர்வை துளி உங்களுக்கு நிறைய வருது, அதுக்கெல்லாம் வந்து ஓகே. பட் தண்ணியிலலாம் போட்டாதீங்க. நான் இப்படி தான் முன்னாடி வந்து ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு என்னோடய பட்ஸை போட்டு டேமேஜ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ரிஸ்க்கு இதை வச்சு எடுக்காதீங்க. ஷார்ட் ஸ்டெம்மாக இருக்குது, கம்ஃபர்டபுளான டிசைன், காதில் வைக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே நான் விழலை, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன். ஸோ என்னோடய காதுக்கு சூப்பராக ஃபிட் ஆகுது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கோடாக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா SBC, AAC மற்றும் LHDC சப்போர்ட் வந்து கிடைக்குது. ப்ளூடூத் 5.3ல் இது வந்து பேர் ஆகுது. கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. OnePlusலேயே வந்து டக்குன்னு என்னோட OnePlus ஓப்பனில் டக்குன்னு டிடெக்ட் ஆகிட்டு. OnePlus ஃபோன்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் எதுவுமே தேவையில்லை. ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனும் அங்கேருந்தே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, டிரான்ஸ்பரன்சி மோட் போனாலும் சரி, எல்லாமே வந்து ஆப்பில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் OnePlus ஃபோன்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அக்சஸ் பண்ணலாம். மற்ற ஃபோன்களுக்கு ஹே மெலடி ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் டூவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் இதில் வந்து ANC இருக்குது, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 49 டெசிபிள் வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் சில பேர் ஜாகிங் போகிறவங்களுக்கு, வாக்கிங் போகிறவங்களுக்கு ரோட்டில் மற்ற வெளியே உள்ள சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கும். அதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன். பெரிய ஹெட்ஃபோன் அளவுக்கான நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு இயர்ஃபோன் பார்க்கும்போது ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ளே பாஸ் கிடைக்குது. டபுள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இல்லாட்டி பேக்வேர்ட் போகலாம். டபுள் டேப், ட்ரிபிள் டேப்பில் ப்ரீவியஸ் அல்லது பேக்வேர்ட் போகலாம். வால்யூம் ஸ்லைட் பண்ணி வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் ஸ்லைட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. வேர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ காதுலேருந்து எடுத்த உடனே பாஸ் ஆகிடும். திரும்பி நீங்கள் காதில் வச்சா விட்ட இடத்துலேருந்து ப்ளே ஆகும். முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. 5000 ருபீஸ்க்கு இதை வாங்கியிருக்கீங்க. எனக்கு 10,000க்கான இயர்பட்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஆடியோ குவாலிட்டி கிடைக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு ஆடியோ வேணும், கிளாரிட்டி நல்லா இருக்கணும், பேஸும் இருக்கணும், பட் நல்ல கிளாரிட்டி கிடைக்கணும், ட்ரெபிள்ஸும் நல்லா ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கணும், பேஸும் அதுக்கு தக்கன வந்து ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஆடியோ டியூனிங் தந்திருக்காங்க. எனக்கு வந்து எல்லா மியூசிக்கும் நல்லா ரசிக்கும்படியான நல்ல ஒரு ஆடியோ டியூனிங் வந்து கிடைக்குது. ஸோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு, வோக்கல்ஸ் நல்லாயிருக்கு, பேஸும் அதுக்கு தக்கன வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டியூனிங். கால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு.
சில கால்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், யாருமே குறை சொல்லலை. கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஒருத்தர் நண்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணியே கேட்டுடலாம். ஹலோ, ஹாய் ப்ரோ. ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்கிறேன். சஞ்சீவ், ஹவு இஸ் மை ஆடியோ குவாலிட்டி? வெரி கிளியர் அண்ட் நைஸ். அதான் வந்து ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது. ஸோ வந்து ஐ ஆம் யூஸிங் OnePlus Buds 3 நியூ TWS இயர்ஃபோன். ஸோ வீடியோ லைவாக ஐ ஆம் டூயிங். ஸோ ஐ ஜஸ்ட் கால்ட் யூ. ஓகே, ஐ வில் டாக் லேட்டர். கிளியராக இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவரோட வாய்ஸும் எனக்கு வந்து ரொம்பவே கிளியராக இருந்தது. அதில் வந்து 3 மைக் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பட்ஸ்லேயும் வந்து 3 மைக் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. வெளியே வந்து யூஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு, கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பேட்ரி, ஸோ இதில் வந்து 58 mAh பேட்டரி தந்திருக்காங்க. கேஸோடு சேர்த்து மொத்தமாக ஒரு 44 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ANC எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 50% வால்யூமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 6.5 மணிக்கூருக்கான ப்ளேபேக் வந்து உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் இயர்பட்ஸில் கிடைக்குது. ANC ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும், ஒரு 8 hours கிட்ட கிடைக்கும். ஸோ ஒரு 6 to 8 hours நீங்கள் யூஸ் பண்ணது பொறுத்து, நீங்கள் என்ன கோடக்கில் பாட்டு கேட்குறீங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது. பட் ஆவரேஜ் 6 to 8 ஹவர்ஸுக்கான சிங்கிள் சார்ஜில் நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். மொத்தமாக 44 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப்னு நான் சொல்லுவேன். ஸோ இதான் வந்து OnePlus Buds 3 என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் இயர்பட்ஸ்னு சொல்லுவேன். ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு கிளியரான ஒரு ஆடியோ, கால் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப்பும் வந்து பரவாயில்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் OnePlus Buds 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000, உங்களோட பட்ஜெட் வந்து 5000 இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்ப்ரெசிவான TWS இயர்ஃபோன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இயர்ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.